Hello viewers, welcome back to the NTV Tamil channel. நான் உங்கள் NTV நவீன். Guys, வாங்க இன்னைக்கான வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ என்னதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா கூகுளில் இருக்க முக்கியமான ஒரு ஃபியூச்சரை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கூகுளை ஓப்பன் பண்ணி உள்ளே வந்ததுக்கு பிறகு கூகுளில் வந்து இந்த மாதிரி நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. அதில் அந்த மைக் ஆப்ஷனுக்கு பக்கத்தில் இருக்க ஃபியூச்சர்ஸ் வந்து நம்ம எதுக்கு யூஸ் பண்ணலாம், எதுக்கு அது யூஸ் ஆகுது அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் ஃபுல் எக்ஸ்பிளைன்மெண்ட்டோட பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஒன் போட்டு கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளாக ஆளுக்கு போட்டுருங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்தடுத்த அப்டேட் வந்து உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். வாங்க இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகும். இந்த மாதிரி கூகுள் ஓப்பன் பண்ணதுக்கு பிறகு இப்போ நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி தான் உங்களுக்கு மெனு காட்டும். இதில் உள்ளுக்கு வந்து நிறைய ஃபியூச்சர்ஸ் இருக்குது. இதில் அந்த மைக்கு பக்கத்தில் உள்ள ஃபியூச்சர்ஸில் வந்து நம்ம எப்படி என்னென்ன யூஸ் பண்ணலாம், அதாவது அதை யூஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன யூஸ், அப்புறம் அது எப்படிலாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து ஒரு டெமோ மூலியமாக பார்க்க போகிறோம். வாங்க அது வந்து எதுக்கெல்லாம் யூஸ் பண்ணலாம், அது எப்படி நம்ம யூஸ் பண்ணலாம் எப்படி அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஒரு ஃபுல் எக்ஸ்பிளைன்மெண்ட்டோட பார்ப்போம். இந்த மாதிரி தான் நம்ம உள்ளே வந்ததுக்கு பிறகு இப்போ நம்ம கூகுளில் ஏதாவது ஒரு விஷயத்தை வந்து சர்ச் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த சர்ச் பாரில் போய் சர்ச் பண்ணுவோம். இல்லாட்டி பக்கத்தில் இருக்க மைக் ஆப்ஷனை ஆன் பண்ணி நம்ம என்னென்ன, அதாவது நம்மளுக்கு என்ன தேவையோ அதை மைக் ஆப்ஷனில் வந்து நம்ம சொல்லி நம்ம சர்ச் பண்ணி எடுத்துக்குவோம். வந்து நம்ம வந்து எப்படி நம்ம சர்ச் பண்ணுறதுக்கு தான் யூஸ் பண்ண போகிறோம். அதாவது நம்மக்கிட்ட இப்போ ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவில் வந்து நம்மளுக்கு டீட்டெயில்ஸ் தெரியல. இப்போ அந்த ஃபோட்டோவில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா இப்போ வந்து நம்ம அந்த ஃபோட்டோவை வந்து கஷ்டப்பட்டு தேடி இருக்கல அது. ஸோ இதில் போட்டு வந்து நம்ம சர்ச் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் நம்மக்கிட்ட வந்து யாரோ ஒரு ஆள் வந்து மெசேஜ் பண்ணி சொல்கிறாங்க, ஒரு பிக் ஒன்று அனுப்புகிறாங்க. அந்த பிக் வந்து நம்மளுக்கு விளங்குது இது வந்து ரியல் பிக் இல்லை, இது வந்து ஒரு கூகுளில் எடுக்கப்பட்ட பிக் அப்படின்ட்டு. அப்போ வந்து நம்ம கன்ஃபியூஸ் ஆகிடுவோம். அப்போ வந்து நம்ம என்ன பண்ணணும்னா நம்ம கூகுளில் எடுக்கப்பட்ட பிக் அப்படிங்கிற கன்ஃபார்ம் பண்ணிக்கிறதுக்காக இதில் போட்டு சர்ச் பண்ணலாம். இதில் போட்டு சர்ச் பண்ணி நம்ம வந்து எப்படி இதில் வந்து கூகுளில் எடுக்கப்பட்ட பிக்கு அப்படின்ட்டு நம்ம கூகுளில் சர்ச் பண்ணியே கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இப்போ அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ், நம்மக்கிட்ட ஒரு தெளிவில்லாமல் மங்கலாக ஒரு ஃபோட்டோ ஒன்று இருக்குது. அந்த ஃபோட்டோவில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நம்மளுக்கு எதுவுமே விளங்கலை. கூகுளில் சர்ச் பண்ணாலும் எதுவுமே விளங்கலை. ஆனாலும் அந்த ஃபோட்டோவோட டீட்டெயில்ஸ் வந்து நம்ம வந்து கட்டாயம் தெரிஞ்சே ஆகணும். ஸோ அப்படி வந்து ஒரு ஃபிக் ஒன்று இருந்துச்சு அப்படின்னா அந்த ஃபிக்கில் உள்ள டீட்டெயில்ஸ் வந்து நம்ம எப்படி எடுக்கலாம் அப்படின்னா நம்ம வந்து இந்த சர்ச் பண்ணுற ஆப்ஷனில் போய்ட்டு நம்ம வந்து எடுத்துடலாம். அது எப்படி இதில் என்னென்னத்துக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்க இந்த டெமோ மூலியமாக நான் சொல்லி காட்டுறேன். இப்போ வாங்க இந்த ஃபியூச்சரை வந்து நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்ப்போம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் என் ஃப்ரெண்ட் ஒருத்தன் ஒரு PS5 வந்து வாங்கியிருக்கேன் அப்படின்ட்டு எனக்கு இதுக்கு முன்னாடி ஒரு மெசேஜ் அனுப்பிட்டான். அந்த மெசேஜில் அந்த பிக்கை அனுப்பியிருந்தான். அப்புறம் அந்த பிக் அனுப்பிட்டு சொல்லியிருந்தேன், மச்சான் இப்படி தான் நான் ஒரு 1 வீக் முன்னாடி ஒரு PS5 ஒன்று வாங்கியிருக்கேன், அந்த PS5ஓட பிக் தான் இது அப்படின்ட்டு. அப்போ எனக்கு அதை நம்ப முடியலை. அப்போ நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிட்டேன். அப்புறம் இந்த கூகுள் ஆப்ஷனை பயன்படுத்தா அது ஃபேக் அப்படின்னு நான் கண்டுபிடிச்சேன். அது எப்படி நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த மாதிரி உங்களுக்கு யாராவது ஒரு பிக் அனுப்பியிருந்தாங்க அப்படின்னா அது ஃபேக்கா இல்லை ரியலாக, அதாவது கூகுளில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோவா இல்லை ரியலான ஃபோட்டோவா அப்படின்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆப்ஷனை வந்து நீங்கள் கிளிக் பண்ணுங்கள். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணதுக்கு பிறகு இந்த மாதிரி தான் வில்லோ வந்துடும். இப்போ வந்து நீங்கள் எந்த ஃபோட்டோ வந்து இப்போ ஃபேக்காக ரியலாக அப்படின்னு கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அந்த ஃபோட்டோ வந்து எல்லாமே ஷோ ஆகும். ஸோ இப்போ நான் வந்து எனக்கு வந்திருக்க அந்த PS5ஓட அந்த பிக்கை வந்து இதில் நான் ஷோ பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்து அந்த பிக் வந்து ரியலாக இல்லை கூகுளில் எடுக்கப்பட்டதா அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கிறதுக்காக அந்த ஃபோட்டோ வந்து நான் கிளிக் பண்ணுறேன். கிளிக் பண்ணதுக்கப்புறம் அது வந்து சேர்ச் ஆகுது. சேர்ச் ஆகினதுக்கு பிறகு ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அதை கீழே ஸ்க்ரோல் பண்ணி போனீங்க அப்படின்னா இந்த ஃபோட்டோ வந்து பெஸ்ட்லேயே இருக்குது. அதாவது டவுட்டே இல்லை, இது வந்து ஒரு கூகுளில் டவுன்லோட் பண்ண ஃபோட்டோ தான். அதாவது நீங்கள் கூகுளில் டவுன்லோட் பண்ண அந்த ஃபோட்டோனால தான் அந்த ஃபோட்டோ வந்து உங்களுக்கு கூகுளில் காட்டுது. இந்த ஃபோட்டோ கூகுளில் வந்து அறவே இல்லை அப்படின்னா அது வந்து இந்த ஃபோட்டோ ரியல் ஃபோட்டோ அப்படின்னா கூகுளில் வந்து இருக்காது. எனக்கு கேட்டால் இந்த கூகுளில் வந்து ஆல்ரெடி அந்த கூகுளில் வந்து யாரும் அப்லோட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ இந்த கூகுளில் உள்ள ஃபிக்னால தான் இது வந்து ஆல்ரெடி யாரும் அப்லோட் பண்ணியிருக்காங்க. அதனால தான் இந்த கூகுளில் உள்ள ஃபோட்டோ வந்து காட்டுது. அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் வந்து நம்மளுக்கு நிறைய ஃபியூச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து இதில் இங்கிலீஷ் லாங்குவேஜ் இருக்குது. இதில் நம்ம வந்து வேறு லாங்குவேஜுக்கு வந்து ட்ரான்ஸ்லேட் பண்ணோம் அப்படின்னா இங்கே ட்ரான்ஸ்லேட்னு ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் எந்த லாங்குவேஜில் வந்து எதிர்பார்க்குறீங்களோ அந்த லாங்குவேஜை கொடுத்துட்டு அந்த லாங்குவேஜில் வந்து நீங்கள் அந்த இப்போ இருக்கிற ரியல் லாங்குவேஜை வந்து உங்களுக்கு பிடிச்ச, அதாவது உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி லாங்குவேஜில் வந்து நீங்கள் இது எட் பண்ணி நீங்கள் வந்து ரீட் பண்ணி இதை யூஸ் பண்ணிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ வந்து இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு ஃபிக்கில் உள்ள டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ண இயலாது. அதே வாக்கில் இந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த கூகுளில் இந்த சர்ச் பாரில் போட்டு இந்த டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது, அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா அந்த டெக்ஸ்ட் வந்து லோட் ஆகிட்டு உங்களுக்கு எந்தெந்த இடத்துல டெக்ஸ்ட் இருக்கோ அவ்வளோ மேலே ஷோ ஆகும். பிறகு வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணிவிட்டு அதை பேஸ்ட் பண்ணி
அது அந்த டெக்ஸ்ட்டை வந்து நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துடலாம். காப்பி பண்ணி எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிடலாம். கீழே பார்த்தீங்க அப்படின்னா கீழே காப்பி டெக்ஸ்ட் அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் காப்பி பண்ணி எடுத்துடலாம் அந்த டெக்ஸ்ட்டையும். அதுவும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் இதில் நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ப்ராடக்ட் வந்து ஷாப்பிங் பண்ணணும் அப்படின்னா இதில் ஷாப்பிங் அப்படிங்கிற அந்த ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. இதில் போய்ட்டு நீங்கள் வந்து அந்த ப்ராடக்ட்டை வந்து ஷாப்பிங் பண்ணி எடுத்துடலாம். அதுவும் இல்லாமல் ப்ளேஸ் எல்லாம் பார்த்துக்கலாம். இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அவ்வளோ ஆப்ஷனையும் நீங்கள் யூஸ் பண்ணி அந்த ப்ராடக்ட் வந்து ரியலாக அல்லது ஃபேக்காக அப்படின்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இவ்வளோத்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா இந்த வீடியோவில் என்ன சொல்லியிருக்கேனோ அதை வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுவும் இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணி விடுங்க. அது மட்டும் இல்லாமல் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு என்னென்ன அப்டேட் வேணும் அப்படின்னு கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் போகிற வீடியோவில் வந்து நீங்கள் என்ன அப்டேட் கேட்டிருக்கீங்களோ அதை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து நான் அப்லோட் பண்ணிடுறேன். அதுவும் இல்லாமல் இந்த வீடியோ லாஸ்ட்டை மட்டும் பார்த்தா உங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா கீழே சப்ஸ்கிரைப் பண்ண கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதுவும் இல்லாமல் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணி ஆல் நோட்டிஃபிகேஷன் வைங்க. அப்போ தான் நாங்கள் போகிற அடுத்தடுத்த அப்டேட்ஸ்லாம் பார்த்துக்க முடியும். நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்ணலாம். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.